ஓ இதில் தான் அந்த சிவலிங்கம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறதோ அங்கே இருக்கும். நீச்சல் உள் நீச்சலை போயிட்டு தான் காட்டுட்டுமா? ஏன் நான் செவனான இருக்கேன் என்ன வந்து போகிறான் ப்ரோ போகலாமா? ஓ இங்கேயும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதோ இதாங்க வரீங்களா? இறக்கி வரேண்ணா. கீரனூர் வழியாக தான் போவேன். கீரனூர் எப்படி தான் போவேன், வரீங்களான்னு? சரி இருங்க. இல்லை நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, கிளம்புறேண்ணா. இல்லை நான் கிளம்புறேண்ணா, நீங்கள் பார்த்து போயிட்டாங்க. ஆ நீங்கள் எந்த ஊருண்ணா? புரியல. ஆ சரிண்ணா, பார்த்து போங்க. சரி பார்த்து போயிட்டாங்க. சரி இல்லை பரவாயில்ல இருக்கட்டுண்ணா. ஐயோ கேட்டை இறக்குறாங்களே. அங்கே ஒரு சுனை இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போகலாம். ஏதோ சொன்னாங்க சிவன் சிலை இருக்குதுன்னு, தண்ணி இருக்குது இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஏதோ ஒரு கட்டடத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ அங்கே தாங்க கோவில் இருக்கு, மாரியம்மன் கோவில். திருவிழா நடக்கும் அங்கே தான். ஸோ புதுக்கோட்டையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டாவது வந்து பாருங்கள். உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. இப்போ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், இதான் தான் நினைக்கிறேன். இங்கே தான் சிவன் சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி இல்லாட்டினா தான் பார்க்கலாம் போல். இப்போ தண்ணி கிடைக்குது. செப்பல் இங்கே விட்டு போயிருமா? கோவில்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ கல்வெட்டுகள் கட்டி வெட்டி வச்சு ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கு. யாருமே இல்லைங்கண்ணா. முஸ்லீம் மரம். இப்படி ஒரு பாயை போட்டு படுத்தா நீட்டா தூங்கலாம். இந்த சுனை தாங்க அவங்க சொன்னது, அந்த அண்ணா சொன்னது. ஓ இதில் தான் அந்த சிவலிங்கம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறதோ அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக வீடியோஸில் பார்த்தேன், ஆனால் உள்ள இருந்துச்சுங்க. உப்பு தண்ணி கிடக்கிறனால எதுவும் பண்ண முடியாது. நீச்சல் உள் நீச்சலை போயிட்டு தான் காட்டுட்டுமா? தண்ணி இதுக்குள்ளதான் அந்த சிவன் சிலை இருக்கும் போல. தண்ணி இல்லாத போது வேணா வந்து பார்க்கலாங்க. இந்த டைம் லக் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. போயிட்டு அந்த சுனையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ கோவில் இங்கே தான் இருக்குது. அந்த விஜயாலய சோழீஸ்வரர் கோவிலுங்கிறது இதுதான். சிவகி கோவில் தாங்க இது. பாட்டெல்லாம் போட்டு அங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போல், வச்சுக்காதீங்க. எப்படி எப்படி பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அந்த பிளேஸ் நீட்டாக வந்துட்டு நீட்டாக சுற்றி பார்த்துட்டு நீட்டாக போகலாங்க. அமைதியான பிளேஸ். அந்த பாருங்க எப்படி இருக்குங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? பில்லர் மாதிரி எப்படி வச்சிருக்காங்கன்னு. செம்மையா இருக்கு. ஜில் 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 ஜில்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க மேலே வந்ததுலேருந்து. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். போயிட்டானா எடுத்துக்கிட்டு வேலை. ஏன் நான் செவனான இருக்கேன் என்ன வந்து போகிறான். ஸோ வந்துட்டோங்க ஒரு வழியா.
கீழே இறங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு சின்ன மலை தான் இருக்குது. அந்த மலையை ஏறி இறங்கிட்டோம்னா நம்ம பைக்கு கிட்ட போயிடலாம். இப்போ நம்ம பைக் அங்கே நிற்கிது. ஒரு வழியாக வண்டி கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ப்ரோ இங்கே தான் நிற்கிறாரு. ப்ரோ போகலாமா? ஸோ ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:40 ஆகிடுச்சு. மொபைல் எடுத்தோமா? ஓ, மொபைல் ஹோல்டராக தான் வச்சுருக்கோமோ? ஐயோ, மொபைல் வேறு அப்பப்போ மறந்துடுறேங்க. கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே தேடுறேன். பார்த்தீங்களா, கீழே வந்தாலும் செம்மையாக வேர்க்குதுங்க. மலையில் நிற்கும்போது காற்றுருச்சனால அவ்வளோதான் எதுவும் தெரில. கீழே வந்தோன்னா செம்ம வேர்வை. வண்டி எடுத்தோன்னு தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. உங்கள் பக்கத்தில் அந்த அண்ணா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு ஊத்தெல்லாம் இருக்குன்னு. ஏதோ இங்கே ஒரு சிவன் சிலைலாம் இருக்குப்பா. வரும்போது பார்த்தோம்னுங்க. எனக்கு இந்த மண்ணில் ஓட்டுறது ஏதோ காற்று இல்லாமல் வண்டி ஓடுற மாதிரியே ஃபீலாக இருக்குதுங்க. பக்கத்தில் வந்துட்டு ஊத்து இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நான் வீடியோவில் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட. அது பார்த்தேன்னாங்க. நான் ஊத்து இருக்குதான், ஆனால் இங்கிட்டு தான் ஏதோ சம்திங் சொன்னாங்க. இன்னொரு நாள் வந்தோம்னா கண்டிப்பாக போவோங்க இங்கே. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது எங்கே போக போகிறோன்னா, நார்த்தாமலை மாரியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க வீட்டுக்கு. இங்கேருந்தே தெரியுதுங்க அந்த கோவில். நம்ம தான் சரியாக கவனிக்காமல் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ திரும்ப போகிற வழி எதுன்னு தெரிலையே. சந்துக்குள்ளையும் பந்துக்குள்ளையும் கூட்டு வந்துருச்சு இந்த கூகுள் மேப்பு. ரோட்டில் என்னப்பா வாய்க்காலை வெட்டிட்டு இருக்காங்க. இந்த இடம்லாம் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. திருவிழா நடக்கும்போது இந்த 2 சைடும் கடைங்க இருக்கும். இதோ உங்கள்கிட்ட தேருங்களை தான் நிறுத்திருக்கும். இப்போ அவ்வளோதான், கடைங்க எதுவுமே இல்லை. 2-3 கடைங்க தான் இருக்குது. திருவிழா இந்த இங்கே தாங்க தேர் நிறுத்தி கிடக்கும். தான் வண்டி நிப்பாட்டிருக்காங்க. நம்மளும் கிட்ட நிறுத்திட்டு உள்ள வந்துட்டு கேமரா கொண்டு போய் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அங்கெல்லாம் மலைங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைங்க மேலாம் ஏறுவாங்க திருவிழா ஆகும்போது. அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. உள்ள வந்துட்டு கேமரா அலோடு இல்லை. அதனால நான் இங்கே அர்ச்சனை திட்டு வாங்கின இடத்துல அந்த கடையில் அந்த அக்காட்டே கொடுத்துட்டு போயிட்டேன். நம்ம வந்து இங்கே தான் நிற்கிது. ஸோ இனிமேல் கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே மிச்சத்தை நான் மோட்டோ விளையாட கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு வழியாக இங்கேயும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதாங்க அந்த மாரியம்மன் கோவில். இதுன்னு காட்டுறேன். இங்கிட்ட ஏதோ பில்டிங் ஒர்க்கெல்லாம் நடக்குதுங்க. இங்கே தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். திருவிழா டைம்லாம் இதெல்லாம் வரவே முடியாதுங்க. அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்க்க முடியாது, அவ்வளோ கும்பலாக இருக்கும். இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்களா, க்ரௌடே இல்லாமல். ஸோ இனிமேல் வீட்டுக்கு தாங்க போகணும். ஐயா எதை சொல்கிறாரு கேட்டு போமா? ஐயண்ணா வாங்க ஏறு ஏறு. திருவிழா டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 2 சைடும் கடைங்க இருக்கும். ரோடே செம்ம க்ரௌடாக இருக்குங்க, வரைய முடியாது. நிறைய அன்னதானம் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க இந்த இதெல்லாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இந்த கோயில் வந்துட்டு பொம்மாடி மலையை தாண்டி நாத்தாமலைக்கு அந்த சைடு இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மேப் பார்த்துட்டே வந்தேன்னா சரியா இடம் அடையாளமே தரலைங்க. இப்போ நம்ம எப்போதும் திருவிழாவும்போது தான் வருவோம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே நீட்டாக கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். கும்பல் இல்லாமல் நம்ம மட்டும் வர்றோமா, ஏதோ புதுசாக ஒரு வழியில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள என்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இது நார்த்தாமலை கோவிலுக்கு போகிற வழி தான் அப்படின்னு. 2 கோவிலையும் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. திருவிழாவுக்கெல்லாம் வந்தோம்னா வைங்களேன், இதோ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா சர்வீஸ் ரோடு, அதில் தாங்க வந்தாகணும். வந்துட்டு இங்கிட்டே ஏதாச்சும் ஒரு தெரிஞ்ச வீட்டில் வண்டி இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேருந்தே நடந்து தான் கூட்டி போவாங்க கோவிலுக்கு. ஏன்னா வண்டியெல்லாம் வரைய முடியாதுங்க. பால்குடம் காவடி அந்த மாதிரி ரொம்ப கும்பலாக இருக்கும். அதனால் வண்டியெல்லாம் வரைய முடியாது. இங்கேருந்து நடந்தே தான் கூட்டி போவாங்க.
ரோட்டில் என்ன பார்க்குறாரு அவர் வண்டியை நிறுத்தி வச்சுக்கிட்டு. ஸோ அண்ணாவை இங்கேயே இறக்கி விட்டுட வேண்டியது தான். சரிண்ணா நான் அப்படியே போயிடுவேன். சரிண்ணா நாங்கள் இங்கே கில்லோட பக்கம் உசிலம்பட்டி. கீரனூர் போய் தான் போவோம். சரி பாருங்க வரீங்களா? இறக்கி விட்றேண்ணா. கீரனூர் வழியாக தான் போவேன். கீரனூர் எப்படி தான் போவேன். வரீங்களான்னு? சரி இருங்க. ஸோ அண்ணா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொம்மாடி மலை சொன்னாங்க. பொம்மாடி மலை வந்துட்டு ஆப்போசிட் அந்த சைடில் இருக்குது. நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி கிள்ளுக்கோட்டை பக்கம் தஞ்சாவூர் சைடு தான் அப்படின்னேன். நீங்கள் கீரனூர் போய் தானே போகணும் அப்படின்னாங்க. ஆமாண்ணா நான் கீரனூர் போய் தான் போவேன் அப்படின்னேன். நானும் கீரனூர் தான் வரணுன்னாங்க. சரி அப்போனா வாங்க போகலாம் அப்படின்னேன். சரிட்டு அண்ணாவையும் கூப்பிட்டு வரோங்க. அண்ணாவை கொண்டு போயிட்டு கீரனூரில் விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். கீரனூர் வந்துட்டோங்க. பஸ் ஸ்டாண்டு போயிடுவோமா? ஆமாம் ஆமாம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போக வேண்டியதாங்க. ஆனால் திரும்பி பார்த்தேன் நாங்கள் வெர்ஷன் 4 நிற்குது. ஐயோ எப்படா வாங்குவோங்கிற மாதிரி இருக்கு. எடுப்போங்க ஒரு நாள். உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் பங்கமாக எடுக்கிறோங்க. சண்டேனால கீரனூரே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு ஸ்கூல் விட்டுருப்பாங்க. செம்ம கூட்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல எங்கேயும் ட்ரிப் போகலட்டினாலும் இந்த மாதிரி வீக்கெண்ட் எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு கோவில் இந்த மாதிரி போயிட்டு வந்தால் கூட மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஆகுதுங்க. யாருப்பா அவரு? கார் என்ன எப்படி ஓட்டுறாரு? பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டது. அண்ணா இங்கே இறக்கி விட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இல்லை நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க. கிளம்புறேண்ணா. இல்லை நான் கிளம்புறேண்ணா. நீங்கள் பார்த்து போயிட்டாங்க. நீங்கள் எந்த ஊருண்ணா? புரியல. சரிண்ணா பார்த்து போங்க. கோயிலுக்கு சும்மா வீடியோ எடுத்து போகலான்ட்டு இருந்தோம். வரீங்களா? சரி பார்த்து போயிட்டாங்க. சரி இல்லை பரவாயில்ல இருக்கட்டுண்ணா. தங்கமான மனசுங்க அந்த அண்ணாவுக்கு. பாப்பா டீ குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிட்டாங்க. நம்மளே ஒரு டீ பைத்தியம் வேணான்ட்டு வரோம் பார்த்தீங்களா. இல்லைண்ணா நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஊரப்பட்டின்னாங்க அவங்க. நார்த்தாமலை சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. கோப்ரோவில் வந்து சார்ஜ் இருக்காது எப்படியும். நான் வந்துட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ ரெட் சிக்னல் போட போகிறாங்க. ஓடிடுறா குமார். ஐயோ கேட்டை இறக்குறாங்களே. ஜஸ்ட்டு விசுங்க, இல்லைன்னா நின்றுப்போம். கேட்டை இறக்கிட்டாங்க பாருங்களேன். நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூட்டி வருது. அது மட்டும்தான், அந்த அண்ணா மட்டும்தான் வராங்க. இங்கேருந்து போனவங்களும் நிறுத்திட்டாங்க, அங்கிட்டிருந்து வரவங்களும் நிறுத்திட்டாங்க. டைமிங்கில் வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளும் நிற்க வேண்டியதுதான். நமக்கு முன்னாடி K12 பஸ் போய்கிட்டு இருக்குது. கிள்ளுக்கோட்டை தாங்க போகுது. அங்கிட்ட இருந்து K3 வருது. பாடுறான். ஏறலாமா? ஒரு வண்டி வருதுங்க. தண்ணி போட்டாருண்ணே. நல்ல வேலை எம்டி வாட்டருக்கு என்ன போட்டாரே. மொபைல் ஓட்டுறேன் இங்கே இருந்தது, இப்போ இங்கிட்ட வச்சுருவாங்க. இந்த சைடு உள்ள த்ரெட்டு போயிடுச்சு, அதனால இப்போது இந்த சைடு வச்சுருக்கோம். இந்த சைடு என்ன போகுதுன்னு தெரில.
ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க ஸ்மெல்லிஸு. நம்ம இனிமேல் வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளில கிளம்பிடுவோம், வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புதுக்கோட்டை சைடில் இருக்க நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை தஞ்சாவூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், எல்லாம் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட சேனலை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போவோங்க. நம்ம ஃபேமிலியும் பார்க்க வேண்டியிருக்கு, ப்ளஸ் நம்ம பேஷனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறப்போ இது இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணுங்கிறது. எனக்கு அந்த ஹேண்டில் பாரை மாட்டினத்துலேருந்து ஒரு நாள் கொடுத்தாங்க வண்டியை, ஒரு பைக் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறான்ட்டு கூப்பிட்டு டோ பண்ணிட்டு வரலான்ட்டு போனோம். அன்னைக்கு போனதுலேருந்து அந்த வண்டியை ஓட்டினேன்னா ஐயோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு அந்த வண்டி மேலே. இப்போ ஹேண்டில் பாரெலாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி தூக்கலாக இருக்குமா, அது இப்படி ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு செம்மையாக இருக்குங்க. அந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இப்படி சைடில் இப்படி திரும்பி பார்த்தோன்னா நீங்களேன் ஃபேஸ் அப்படி தெரியும், அப்படி அருமையாக. நம்ம வண்டியும் அது மாற்றணும்னு ஆசையாக இருக்குது, காசு தான் இல்லை. இன்னும் வண்டி சர்வீஸே பண்ணல. சர்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க. நம்ம வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் பாரே கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் அது நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஹேண்டில் பார் ஸ்ப்ளெண்டருக்கு போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வருவான், அப்போது காட்டுறேன் பாருங்கள்.